வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் 8ஆம் தேதி தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். என்ன தகவல் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் என்பது பார்த்திங்கன்னா நிச்சயமாக சொல்லாங்க. ஏன்னா என்ன மாஸ்டர் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக தீட்டி இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை மூலம் தற்பொழுது தகவல்களை வெளிப்படுத்திட்டு வந்துட்டுருக்கிறாரு. அவர்கள், அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்தது ஆரம்பம்தான் என்றும், அடுத்தடுத்து 4 அமைச்சர்கள் கைது சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் எனக்கும் அந்த கைதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என்றும், முழுக்க ஊழல் காரணமாகத்தான் கைது செய்யப்படுவார்கள் என்று அண்ணாமலை அவர்கள் பரபரப்பான பேட்டியையும் அளித்திருக்கிறார். 28ஆம் தேதி பாத யாத்திரை சென்ற நமது அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது மதுரையில் இந்த தகவலை பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய காலகட்டத்தில் இனி திமுக ஆட்சியை இழக்கக்கூட நேரிடும் என்றும், விரைவில் மத்திய புலனாய்வுத்துறை தமிழகத்திற்கு வரும் என்றும் அண்ணாமலை அவர்கள் கூடுதலான தகவல்களை கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 28ஆம் தேதி பாத யாத்திரை சென்ற நமது அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது மதுரையில் இந்த தகவலை தெரிவிச்சிருக்கிறார் என்றது நிதர்சனமான உண்மை. நேற்று முன்தினம் 2 நாட்களாக அமலாக்கத்துறையினர் கரூரில் மீண்டும் சோதனைகள் நடத்தப்பட்டு 2000 கோடிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், மிக முக்கியமான 2 பைகள் முழுவதும் ஆதாரங்களை எடுத்துள்ளதாகவும், ஆவணங்கள் அனைத்தும் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் அவர் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று அரசியல் வட்டாரங்களும் சமூக வலைதளங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது, தமிழகத்தில் இனி பாஜக கை ஓங்க ஆரம்பிச்சாச்சு, இனி பாஜகவை எதிர்க்கக்கூடாது என்று தற்பொழுதுதான் அண்ணாமலை அவர்களை பற்றி ஒரு ஸ்டாலின் அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார். வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது கருணாநிதி அவர்கள் ஒரு முறை கைது செய்யப்பட்டார். அதிலிருந்து பாஜகவை விமர்சனம் செய்வதை முற்றிலும் விட்டுவிட்டார் கருணாநிதி அவர்கள். ஏனென்றால் அவருக்கு நன்றாகவே புரியும், பாஜக பொறுத்தளவுக்கு சக்தி உடையவர்கள். இந்த காரணத்தினால்தான் கருணாநிதி அவர்கள் பாஜகவை ஆட்சியில் இருக்கும் பொழுது எந்த ஒரு விமர்சனமும் செய்யாமல் காலத்தை கடந்து வந்தார். ஆனால் தற்பொழுது நமது துண்டு சீட்டு வைத்து கொண்டிருக்கும் ஒரு ஸ்டாலின் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் பாஜகவை விமர்சனம் செய்து வருகிறார். இவர்களை பெரிய ஊழல்வாதிகள், மற்றவர்களை விமர்சனம் செய்ய இவர்களுக்கு தகுதி இருக்கிறதா என்று மற்ற கட்சி தலைவர்கள் பேசும்படியாக முதல்வர் அவர்கள் இருக்கிறார். இந்த காரணத்தினால்தான் 2 அமைச்சர்களை அமலாக்கத்துறையினர் தூக்கியிருக்கிறார்கள். ஒருவர் செந்தில் பாலாஜி அவர்கள் பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்படாமல் பாதுகாப்பது என மிகப்பெரிய கடமை ஆற்றி வந்துட்டுருக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி எல்லாம் கொடுத்து விட்டார், பதவியானது பறிக்கப்படாது என்று. ஆனால் புழல் சிறையில் அடைத்து விட்டார்கள். தற்பொழுது பொன்முடி அவர்களையும் எப்போ வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம். ஆதாரங்கள் அனைத்தும் தற்பொழுது சேகரிக்கப்பட்டு வருகிறது. மீண்டும் ஒரு முறை விசாரணை பொன்முடி அவர்கள் மீது நடைபெறும். அது முடிந்த பிறகு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவரும் சிறையில் தான் இருப்பார். அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகவில் இருக்கும் பொழுது செய்த சொத்து குவிப்பு வழக்கினால் அதை யார் போட்டால் என்று நாம் பார்க்க வேண்டும். அதிமுகவில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது திமுக அரசு தான் அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு பார்த்திங்கன்னா போட்டது. தற்பொழுது திமுகவில் அமைச்சராக இருக்கிறார். மீண்டும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நல்லவர்கள் என்று திமுகவின் தலைவரும் தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கூறி வருகிறார். அதிமுகவில் அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருக்கும் பொழுதே இந்த திமுக அரசு தான் அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு போட்டது நிதர்சனமான உண்மை. எதிர்க்கட்சியில் இருந்தால் கெட்டவன், அதை இவர்கள் கட்சியில் இருந்தால் நல்லவன் என்பது போல்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆகஸ்ட் 8ஆம் தேதி தமிழகத்தில் புலனாய்வுத்துறையினர் வருகிறார்கள். மிக முக்கியமான மாற்றம் ஏற்படும் மாஸ்டர் பிளான்களை பாஜக ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்ற தகவலோடு இந்த செய்தி தகவல் முடிவடையுது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.